எப்பொழுதுமே நோயினுடைய மூல காரணத்தை சரி செய்தால் மட்டுமே அந்த நோயிலிருந்து நம்ம குணமாகி வெளியே வர முடியும். வெரிகோஸ் வெயின் அப்படின்றது நம்மளுடைய கால்களில் வரக்கூடிய இரத்த குழாய்களில் வெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கழிவு ரத்தம் வரக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் தேக்கம் ஏற்பட்டு நமக்கு புடைச்சிக்கிட்டு காலில் தெரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் வெரிகோஸ் வெயின்ற பிரச்சனை நம்ம வெளியே வர முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும், அல்லது ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இதற்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அவர் லிவர். இதை 48 நாள் மட்டும் எடுத்தால் போதுமா? அதை விட ஒருவேளை கூட எடுக்கலாமா, இல்லை அதை விட கம்மியாக எடுக்கணுமா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம் 48 நாள் எடுங்க. இதற்கு அப்புறமும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு ஏற்படுது. இது ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? ஏன்னா எப்பொழுதுமே நோயினுடைய மூல காரணத்தை சரி செய்தால் மட்டுமே அந்த நோயிலிருந்து நம்ம குணமாகி வெளியே வர முடியும். ஆனால் இந்த வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குதா, அதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் அதுக்கு நாள்பட்ட நோய்களாக மாறி லைஃப் டைம் அதை நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ வெரிகோஸ் வெயின் வருவதற்கான காரணங்கள் தான் என்ன, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எளிமையாக அதை நம்ம வீட்டிலிருந்தே சரி செய்துக்க முடியுமா அப்படின்னா அதையும் சரி செஞ்சுக்க முடியும். அதற்குரிய தீர்வையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. வெரிகோஸ் வெயின் அப்படின்றது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்றத பாருங்களேன். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த கன்சீவ் ஆகிட்டு அவங்க பார்த்திங்கன்னா டெலிவரி டயத்தில், டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுது. பாருங்கள் என்ன ரீசன், மூல காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸுக்காக லைஃப் டைம் மெடிசன் எடுக்கக்கூடிய டிசீஸ் அப்படி வச்சுக்கங்களேன். வருட கணக்கில் மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் வெரிகோஸ் வெயின் வருது. அப்போ இவர் நின்றுக்கிட்டுலாம் வேலை பார்க்கல, உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி வேலை, ஆனாலும் வருது. என்ன காரணம் இந்த வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு? அப்போனா என்னதாங்க காரணம் பாருங்களேன். வெரிகோஸ் வெயின் அப்படின்றது நம்மளுடைய கால்களில் வரக்கூடிய இரத்த குழாய்களில் வெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கழிவு ரத்தம் வரக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் தேக்கம் ஏற்பட்டு அது புடைச்சிக்கிட்டு அப்படியே சுழற்சியாகி நமக்கு புடைச்சிக்கிட்டு காலில் தெரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இது ஒரு சில பேருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்லேயே நம்மளுடைய காலில் அப்படியே லைனாக இந்த செவரெல்லாம் லைட்டாக கிராக் விட்டுச்சுன்னா அப்படி விரியும் பாருங்கள். அது மாதிரி லைனாக ஃபஸ்ட்டு ரெட்டிஸாக தெரியும், அப்புறம் கொஞ்சம் க்ரீனிஸாக தெரியும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு மாறுற மாதிரி ஆகும் சில பேருக்கு. அதனால தான் பச்சை கலரில் இது அதிகமான பேருக்கு தெரியும். அதனால தான் பச்சை நரம்புன்பாங்க. பச்சை நரம்பு தெரியுது அப்படின்னா என்னென்னா வெரிகோஸ் வெயின் வரப்போகுது. வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அது போக போக அப்படியே கொஞ்சம் பெருசாகி கடைசியில் அது அந்த ஒரு டேங்க்னு சொல்லுவோம். அந்த வெயின்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு டேங்க் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் அதிகமான அந்த கழிவு ரத்தம் தேங்கி அது புடைச்சிக்கிட்டு வெளியில் இந்த கொழுப்பு கட்டி மாதிரி வெளியே நின்றோம். அப்புறம் அதை சுற்றி 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 நரம்பு சுருண்டுறோம். இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹார்ட்டில் மட்டும் நமக்கு அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சீரியஸாக எவ்வளவு சிவியராக நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுச்சுன்னா எவ்வளவு சீரியஸாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு டேஞ்சர், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வெரிகோஸ் வெயின் அந்த இடத்துல கால் பாதத்தில், காலில், நம்மளுடைய காப் மசில்ஸ் ஏரியாவில், தொடையில் இங்கெல்லாம் வரப்படும் பொழுது என்னென்னா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இல்லை. ஆனால் இது அப்படியே லூஸில் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் டேஞ்சராக மாறும். இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், இரத்த குழாயில் அடைப்பு, அவ்வளோதான். அப்போ இரத்த குழாயில் அடைப்பு அப்படின்னா அந்த ரத்தத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கழிவுகள் அங்கே தேங்கி இருந்தது அப்படின்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு கழிவுகள். ரத்தத்தில் கொழுப்பு கொஞ்சம் கூடிடுச்சுங்க, அதனால் இங்கே அடைச்சிக்கிச்சுங்க. ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை கழிவுகள். நீங்கள் பாருங்கள், அதுதான் இந்த கன்சீவ் ஆனவங்களுக்கும் சரி, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, என்ன விஷயம்னா இந்த ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள் சுழற்சியில். இதில் கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சுன்னா அந்த சர்க்குலேஷனில் தேக்கம் ஏற்படும்ல, அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நரம்பு சூழ ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரப்பர் டியூப்பில் தண்ணி போய்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? வெறும் தண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன்.
இப்போ அதில் நடுவில் போய் நீங்கள் ஏறி நின்ட்டீங்க அப்படி இருக்கும். ஒருத்தர் ஒரு காலை வச்சு ஏறி நின்ட்டீங்க. இப்போ அந்த ரப்பர் டியூப் என்ன ஆகும், அப்படியே சுருளும் மடங்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்க்கிறது இப்படி சுருளும் மடங்கும். அதே தான் நம்ம காலில் ஏற்படுது. நம்ம காலில் போகக்கூடிய இந்த இரத்த குழாயில் ஒரு இடத்துல அடைப்பு அந்த இடத்துல ஏற்பட்ட உடனே கீழே உள்ள நரம்புகள்லாம் அது எப்படியாவது ஃபோர்ஸாக அந்த அடைப்பை தள்ளி விட்டுட்டு ரத்தத்தை அங்கிட்ட அனுப்பிடணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், சுற்றி அப்படியே மடங்கும். அப்போ சுருள்களாயிரும். அதான் சுருள் நரம்புகள். காலில் ஏற்படக்கூடிய சுருள் நரம்பு நோய் அப்படின்பாங்க வெரிகோஸ் வெயின். சுருண்டதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக போகுமா, போகிறது இல்லை. அப்போ இதற்கு காரணத்தை எப்படிங்க சரி செய்கிறது அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தினால் மட்டும்தான் வெரிகோஸ் வெயின்ற பிரச்சனை நம்ம வெளியே வர முடியும். ரத்தத்தில் கழிவுகள் எந்த வகையெல்லாம் சேருது இன்றைக்கி பாருங்கள். டயபெட்டிக்கு ரொம்ப ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் எடுக்கிறோம். கடைசியில் பார்த்தா வெரிகோஸ் வெயின் வந்துருக்கு. இந்த மருந்து மாத்திரை கழிவுகளும் ரத்தத்தில் தான் கலக்குது, அப்படியே சுற்றி அடைப்புகளாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கொலஸ்ட்ரால், கொழுப்பு கழிவுகள் கூடிடுச்சு. கொழுப்பு கழிவு கூடிச்சுன்னா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடியவர் யார் அப்படின்னம்னா பித்தநீர். இந்த பித்தநீரை யார் சுரக்கிறான்னு பார்த்தோம்னா லிவர். அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லீரல் அந்த சுத்தப்படுத்தி ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலை சரியாக நடக்கலை, கல்லீரல் பித்தநீரை சரியாக அங்கே கொடுக்கல. அதனால் என்ன ஆயிடுச்சு, அங்கே கொழுப்பு கழிவுகள் சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் என்னன்னா வெரிகோஸ் வெயினை பொறுத்தளவுக்கு கூட கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் தான் அதுவும். லிவர் எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருந்தால், லிவர் சூப்பராக செயல்பட்டால் ரத்தத்தில் எங்கேயுமே அடைப்பு வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும், அல்லது ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இதற்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அவர் லிவர் எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில், கல்லீரல் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அடைப்புகள், இரத்த குழாயில் அடைப்புகள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் நீங்கள் சரி பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு லிவரை. நாம் ஆனால் என்ன பண்ணியிருந்தோம் தெரியுமா, எங்கே அடைச்சிச்சோ அந்த அந்த இடத்துல உள்ள அடைப்புகளை நீக்கணும்னு சொல்லி அதோட ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை தான் நம்ம நாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் பார்த்து நம்மளும் காப்பி அடிக்கிறோம்ல, அதுதான் அவசியம். அப்போ என்னென்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு, ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு. ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வந்ததுனால என்ன பண்ணிட்டோம், உடனே போய் நம்ம ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் போயிட்டோம். அடைப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம அங்கே போய் தான் ஆகணும். ஆனால் அடைப்பே வராமல் பாதுகாக்கணும்னா கல்லீரலை நீங்கள் பாதுகாக்கணும். ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்தோன்னா நம்ம நரம்பியல் மருத்துவர்கள்ட்ட போய் தான் ஆகணும். ஆனால் வராமல் பாதுகாக்கணும்னா, வந்த பிறகு மீண்டும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரத்தத்தை சுத்தம் செய்யணும். ரத்த குழாய் அப்போ தான் சூப்பர் சந்தோஷம்பா, நல்ல தண்ணியாக அனுப்புகிற, நல்ல ரத்தமாக அனுப்புகிற, கழிவு ரத்தமாக இல்லாமல் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும். அப்போ நீங்கள் உங்களுடைய கல்லீரலை சரி செய்யணும். அதனால் வெரிகோஸ் வெயினை பொறுத்தளவுக்கும் உங்களுடைய கல்லீரலை சரி செய்கிறது தான் பெஸ்ட்டு. கல்லீரலுக்கு தகுந்த உணவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி கால் நரம்பில் சுருண்டிருக்குது. இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய முடியுமானா நிச்சயமாக சரி செய்ய முடியும். உங்களுடைய உணவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே சரி செய்ய முடியும். பெரும்பாலும் இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்களில் நிறைய பேரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன தவறுகள் பண்ணியிருக்கிறாங்கன்னா, உணவுகளில் சாப்பாடு சாப்பிட்றாங்க. நிறைய இன்றைக்கி ஹோட்டல் சாப்பாடு வேறு வந்துருச்சு இல்லையா, அப்போ ஹோட்டல் சாப்பாடுலையும் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு கூலிங் வாட்டர் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி போய் உட்காந்தோடனே டேபிளில் நம்ம உட்காந்த உடனே அங்கே உடனே சர்வர் சார் வாட்டர் பாட்டில் வேணுமா, நார்மல் வாட்டர் வேணுமா, ஓகே வாட்டர் பாட்டில் கூலிங்காக வேணுமா, நார்மல் வாட்டர் வேணுமா, கூலிங்காக கொடுங்க. இப்போ இன்றைக்கி அதுவும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு போய்ட்டோன்னா அவங்களாம் கூலிங்காக சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்குன்னு கூலிங்காக. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் சில பேர் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம். ரெகுலரெலாம் எடுக்க மாட்டேங்க, என்றைக்கோ ஒரு நாள் தாங்க சாப்பிடுவேன். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டாலும் அன்னைக்கு உங்களுடைய ரத்தம் தெரிஞ்சு போகிறது. அது மாதிரியான சில சூழல்கள்லாம், அதாவது நீங்கள் சூடாக சாப்பிட்டுட்டு ஒரு கூலிங்காக ஒன்றை சாப்பிட்டால் அது இந்த திரைதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. இது ஒரு மெயினான ரீசன். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, வெரிகோஸ் வெயின் வராமல் நீங்கள் பாதுகாக்கணும்னா, அல்லது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிருங்க சரி செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடும் பொழுது நார்மலாக தண்ணி குடிக்கிற பொழுது கூட வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதிகாலை எழுந்த உடனே வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. ஒரு 2 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு 2 நேரத்துலையும் காலையிலையும் மாலையிலையும் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்குலேஷன் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது டைலூட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும். எங்கேயும் தேக்கம் இருக்காதுங்க, வெரிகோஸ் வெயின் வராது. இப்படி ஆரம்ப கட்டத்தை தடுத்துக்கலாம். சரி, ஒரு வேளை வந்துடுச்சுங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னம்னா இதுவும்
நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா அது அருகம்புல் தாங்க. இந்த அருகம்புல்லை நம்ம என்ன பண்ணோம்னா ஜூஸ் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான். இன்றைக்கி அருகம்புல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு பூ கொண்டு வர்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக அருகம்புல்லை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இந்த அருகம்புல்லை டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள், அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், டைரெக்டாக ஜூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? டைரெக்டாக ஜூஸ் பண்ணி நல்ல ஒரு 150 ml 200 ml டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாள் எடுங்க. உங்களுடைய கால்களில் அந்த வெரிகோஸ் வெயின் என்ன கலரில் இருக்குது, எவ்வளோ விலைக்கு அது வந்து புடைச்சிக்கிட்டு இருக்குன்றதை முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு ஆஃப்டர் 48 days கழித்து திரும்பவும் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்களுடைய காலில் அந்த நரம்புகளுடைய கலர் மாறி இருக்கும். கருப்பு கலராக தெரிஞ்சிச்சுங்க, இப்போ லைட்டாக ரத்தம் ஓடுற மாதிரி தெரியுதுங்க. பச்சை கலராக தெரிஞ்சிச்சுங்க, இப்போ ரத்தம் ஓடுற மாதிரி தெரியுதுங்க. மேலே பிதுங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க, இப்போ நார்மலாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் இதில் வந்து தெரிய வரும். இதை 48 நாள் மட்டும் எடுத்தால் போதுமா, அதை விட ஒரு வேளை கூட எடுக்கலாமா, இல்லை அதை விட கம்மியாக எடுக்கணுமா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம் 48 நாள் எடுங்க. இதற்கு அப்புறமும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கேப் போட்டு எடுங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான், சரிங்களா? ஆமாம், இது கேன்சரையே குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்றாங்க அருகம்புல்லை. பழைய ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த விநாயகருக்கு படைக்கிறாங்கல்ல, விநாயகருக்கு அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு நோய் இருந்தது. அதற்காக அவருக்கு போய் அருகம்புல்லை வந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அதில் போய் கொடுத்தாங்க. அது இன்றைக்கி நம்ம வந்து வழிமுறைகளாக நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோன்றத சில பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அவருக்கு இருந்த அந்த நோயவே குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது அருகம்புல் அப்படின்னு. அதனால் அந்த அருகம்புல்லை ஜூஸ் செய்து அதிகாலை எம்டி ஸ்டொமக்கில் தினம்தோறும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவு தேக்கத்தை நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். வெரிகோஸ் வெயினிலிருந்து மீண்டும் வந்துடலாம். இதை பயன்படுத்துங்கள். உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினை சீர் செய்து ஆரோக்கியமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.